Hello students, good morning to all. Now we are going to see about 10th standard social science history first lesson outbreak of first world war and its aftermath. அதில் 1.2 rivalry of great powers இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. rivalry of great powers அப்படின்னா என்ன அப்படின்னா போட்டி, யாருக்கு இடையில் போட்டி அப்படின்னா பெரிய பெரிய வல்லரசுகள், இந்த கிரேட் பவர்னு சொல்லக்கூடிய வல்லரசுகளுக்கிடையே போட்டி. The rivalry of great powers. Europe. In 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. அதாவது இந்த 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகளை நிறைய காலனி நாடுகளாக மாற்றிடுச்சு. யூரோப்பியன் பவர் ஹேட் காலனைஸ்டு மெனி அதர் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகளை காலனி நாடுகளாக மாற்றிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பை 1880 வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, காலனைஸ்டாக மாறிடுச்சு. பை 1880 மோஸ்ட் ஆஃப் த டேஸ் கண்ட்ரி ஹேட் பின் காலனைஸ்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் ஹேட் பின் காலனைஸ்டு. அதில் ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட், ஆஃப்ரிக்கா மட்டும்தான் மீதி இருந்துச்சு. 1880 ஏஷியன் கண்ட்ரியை ஃபுல்லாக யூரோப்பியன் கண்ட்ரி காலனைஸ்டாக மாற்றிடுச்சு. ஆஃப்ரிக்கா மீதி இருந்துச்சு. த ஆக்குபேஷன், டிவிஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881 டு 1914. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ரிக்காவை கைப்பற்றினாங்க. கைப்பற்றி தங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. என்னவா, காலனைசேஷனாக டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆஃப்ரிக்காவில் எதில் இருந்து அப்படின்னா 1881 1914 வரைக்கும் இந்த யூரோப்பியன் பவர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆஃப்ரிக்காவை ஆக்குபை பண்ணி டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. என்னவா டிவைட் பண்ணிக்கிட்டாங்க, காலனைசேஷன். காலனைசேஷன்னா அந்த நாட்டை கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரதான் அந்த காலனைசேஷனாக கைப்பற்றிக்கிட்டாங்க. ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின் இன் த ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். ஆஃப்டர் 1870 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி இது எல்லாமே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க போட்டியில் ஜாயின் ஆனாங்க. அது என்ன 1870க்கு அப்புறம் அப்படின்னா 1870 வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி ஏற்பட்டுச்சு. ரெண்டு நாடுகளும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா யூரோப்பியில் ஒரு சக்தி வாய்ந்த நாடுகளாக ஜெர்மனி, இட்டாலி மாறிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனியெலாம் என்ன பண்ணுச்சு, இந்த காலனி நாடுகளை கைப்பற்றக்கூடிய போட்டியில் இறங்குச்சு. சரி, இப்போ 19th செஞ்சுரிக்குள்ளே யூரோப்பியன் பவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய காலனி நாடுகளை மாற்றிட்டாங்க. அப்போ பை 1880 ஆல்மோஸ்ட் ஆல் த ஏஷியன் கண்ட்ரி ஹேட் பின் காலனைஸ்டு, ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். தென் ஆஃப்ரிக்கா வாஸ் ஆக்குபைட் அண்ட் டிவிஷன் colonization of Africa took place from 1881 to 1914. After England, France, Belgium, Italy and Germany joined the scramble for colonies அப்படின்னா 1870, after 1870. Next, classes amongst great powers. Despite the lead in industrial growth and the control of a vast empire, England was not satisfied. அதாவது இங்கிலாந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆகிடுச்சு இங்கிலாந்து நாட்டில். ஏன் அப்படின்னா த ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து. உலகத்திலே முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து தான். அதே போல் இட் ஹேட் வாஸ்ட் எம்பையர். அதாவது இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு இருந்துச்சு. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசு வச்சுருந்தது இங்கிலாந்து. ஏன் அப்படின்னா த சன் நெவர் செட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, எங்களுடைய நாட்டில் சூரியன் மறைவதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேரரசு பெருசாக இருந்துச்சு. ஈவன் தோ சி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆகிருக்குது, அதே போல் பெரிய ஒரு எம்பையரை கண்ட்ரோல் வச்சுருது. இருந்தாலும் என்ன பண்ணலை, இங்கிலாந்துக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் which were producing cheaper manufacturing goods and thus the capturing England's market. என்ன காரணம் அது சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா
இங்கிலாந்து வந்து ஒரு போட்டியில் ஈடுபட, அதாவது ஒரு ஒரு வணிக போட்டியில் வந்து ஜெர்மனி கூடயும் அமெரிக்கா கூடயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூடயும் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு சீப்பர் ரேட்டுக்கு வந்து நிறைய பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி இங்கிலாந்துக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே யார் கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து ஒரு போட்டி போகாமல் இங்கிலாந்துக்கு வந்துடுது. ஸோ தட் இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ். நேஷனல் rivalry lead to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு போட்டியில் ஈடுபட்டு இருந்தாங்க. எங்கே அப்படின்னா, ஏஷியாவிலையும் ஆஃப்ரிக்காவிலையும் யூரோப்லேயும். சரிங்களா? அப்போ which country occurred the first industrial revolution in the world அப்படின்னா இங்கிலாந்து. It has vast empire in the world. சரி, இப்போ இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் டேஸ் அண்ட் டேஸ் அப்படின்னா ஜெர்மனி அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏஷியா. இப்போ யூரோப்பில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். அதாவது இந்த ஜப்பானுடைய ஒரு எழுச்சி. ஜப்பான் வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி, அதனுடைய எழுச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன் ஏஷியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட், அதாவது மெய்ஜி எரா ஃப்ரம் 1867 to 1912, imitating Western nations had become their equal in many respect. ஜப்பான் வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி, அங்கே ரூல் பண்ண ஒரு எரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ஜி எரா. இப்போ மெய்ஜி எரா ரூல்டு இன் டேஸ் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஜப்பான். டியூரிங் த பீரியட் ஆஃப் அப்படின்னு கேட்டால் 1867 to 1912. இப்போ நமக்கு எப்படி தமிழ்நாடு அப்படின்னா சங்க காலத்தில் சேரா, சோலா, பாண்டியா அப்படி ரூல் பண்ணாங்களோ அது மாதிரி ஜப்பானில் ரூல் பண்ண ஒரு எரா மெய்ஜி எரா, மெய்ஜி சகாப்தம்னு சொல்லலாம். இந்த மெய்ஜி எரா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் தேவர் இமிட்டேட்டிங் வெஸ்டர்ன் நேஷன்ஸ், அந்த மேற்கத்திய நாடுகள். இப்போ நமக்கு மேற்கு பக்கமாக அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கிறதுல அது மேற்கத்திய நாடுகள்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, தோ த அவுட்லுக் ஆஃப் ரூலர்ஸ் ஸ்டில் ரிமைண்ட் ஃபியூடல், ஜப்பான் டுக் டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்டு மெஷினரி. அங்கே எப்படி வெஸ்டர்ன் நேஷனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஜப்பானில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் வந்து ஃபியூடலிசத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஃபியூடலிசம்னா என்ன, நிலமானிய முறை, நிலப்பரப்புகள் முறையை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாலுமே, பழமையான முறை அதை ஃபாலோ பண்ணாலுமே, ஜப்பான் ஃபாலோடு வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் வெஸ்டர்ன் மெஷினரிஸ், மேற்கத்திய கல்வி முறையும் மேற்கத்திய அந்த தொழில்நுட்ப முறையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. வித் எ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் அஸ் அண்ட் அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரியல் பவர். அப்போ அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த வெஸ்டர்ன் ஆர்மியும் அதாவது மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி இதை ஃபாலோ பண்ணதால் ஜப்பான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு குரோத்தான ஒரு பவரான ஒரு நாடாக மாறிடுச்சு ஏஷியாவில். அப்போ விச் கண்ட்ரி பிகேம் த இண்டஸ்ட்ரியலி growth in the 19th century, 19th to 20th century அப்படின்னு கேட்டால் எது, ஜப்பான். In 1894 she forced a war on China. 1894 என்ன பண்ணுச்சு அப்படின்னா கட்டாயமாக சைனா மேலே போர் தொடுத்துச்சு. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War 1894 to 95 surprised the world. இப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா, when did Japan forced war on China அப்படின்னு கேட்டால் 1894. What war was fought between China and Japan அப்படின்னு கேட்டால் Sino-Japanese War. When did fought அப்படின்னா 1894 to 95. இப்போ இந்த சைனோ-ஜாப்பனீஸ் வாரில் மிகப்பெரிய ஒரு நாடான சைனாவை ஒரு குட்டி நாடு ஜப்பான் என்ன பண்ணுச்சு, மிகப்பெரிய அளவில் தோற்கடிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கே த சர்ப்ரைஸ்டு த வேர்ல்டு, இது உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் இருக்குன்னு தானே, ஒரு பெரிய நாட்டை ஒரு சின்ன நாடு தோற்கடிச்சதுன்னா அந்த ஆச்சரியம் இருக்காதா என்ன, அதனால் இருந்துச்சு. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 great powers ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் annexed லியாட்டோங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். அப்போ அப்படி சைனோ-ஜாப்பனீஸ் வாரில் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடுகள் ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்களுடைய வார்னிங் பண்ணாங்க யாரை, ஜப்பானை.
அவங்களுடைய வார்னிங்கும் மீறி என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பான் அனெக்ஸ்டு லியோட்டங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். ஜப்பான் லியோட்டங் அப்படிங்கக்கூடிய ஒரு தீபகற்பத்தை கைப்பற்றிச்சு. அது கூடவே ஒரு துறைமுகத்தையும் கைப்பற்றிச்சு. என்ன துறைமுகம் அப்படின்னா போர்ட் ஆர்த்தர். இப்போ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 பவர்ஸ் லைக் ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அனெக்ஸ்டு டேஸ் வித் போர்ட் ஆர்த்தர்னு கேட்டால் லியோட்டங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். By this action, Japan proved that was the strongest nation of the East Asia. அப்போ அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு சக்திகளான ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு இவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி ஜப்பான் வந்து இந்த லியோட்டங் பெனின்சுலாவை போர்ட் ஆர்த்தர் துறைமுகத்தோட கைப்பற்றினதால என்ன ஆயிடுச்சுன்னா ஜப்பான் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. என்னது, நானும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேஷன் தான் அப்படிங்கிறத ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு பவர்ஃபுல்லான நேஷன் அப்படிங்கிறத ஜப்பான் ப்ரூவ் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ what rule was ruled in Japan during the period of 1867 to 1912 அப்படின்னா மேஜி எரா. which Asian country followed which Asian country imitated western nations அப்படின்னா ஜப்பான். ஓகேவா? சைனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு கேட்டால் 1894 to 95. who got victory in that war அப்படின்னு கேட்டால் ஜப்பான். who defeated அப்படின்னா சைனா. who were the great powers in that period அப்படின்னா ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். ஜப்பான் அனெக்ஸ்டு டேஸ் அப்படின்னா லியோட்டங் பெனின்சுலா வித் அப்படின்னா போர்ட் ஆர்த்தர். சரி, நெக்ஸ்ட்டு ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் ப்ரெஷர் மவுண்டைன்ட் பை யூரோப்பியன் பவர்ஸ் சூன் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் போர்ட் ஆர்த்தர். ஸோ இப்படி இந்த 3 நாடுகளுடைய பேச்சையும் மீறி, இந்த ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த நாடுகளுடைய பேச்சையும் மீறி என்ன பண்ணுச்சு, இந்த போர்ட் ஆர்த்தரை பெனின்சுலாவோட சேர்த்து கைப்பற்றதால ஜப்பான் வந்து அந்த போர்ட் ஆர்த்தரை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் எ லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. இப்போ இப்படி விட்டு கொடுத்ததால இந்த ஜப்பான் இந்த போர்ட் ஆர்த்தரை இந்த யூரோப்பியன் பவர் ப்ரெஷர் பண்ணதால் போர்ட் ஆர்த்தரை ஜப்பான் விட்டு கொடுத்ததால ரஷ்யா இதை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு அட்வான்டேஜாக எடுத்துச்சு. அப்படி அட்வான்டேஜாக எடுத்தாலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் ஆர்மி மஞ்சூரியாவுக்கு சென்ட் பண்ணிச்சு. மஞ்சூரியா எங்கே இருக்குன்னா சைனாவுக்கு அனுப்பிச்சி விடுச்சு. அப்போ ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜப்பான் entered into an alliance with England in 1902 and demanded the Russia withdraw troops from Manchuria. இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா இங்கிலாந்து கூட அலைன்ஸ் வச்சுக்கிச்சு. இங்கிலாந்து கூட 1902 அலைன்ஸ் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரஷ்யா வந்து இந்த மஞ்சூரியாவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அனுப்பிச்சா இல்லையா, அந்த ஃபோர்ஸை மஞ்சூரியாவில் இருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சு. ஸோ ஆனால் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஒரு சுச்சுவேஷன். ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். ரஷ்யா வந்து சின்ன நாடான இந்த ஜப்பானை ஒரு ரொம்ப சாதாரணமாக நினச்சிருச்சு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சு. அதனால் அது வித்ட்ரா பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. அப்புறம் 1904 த வார் பிகன் பிட்வீன் த 2 countries. இன் திஸ் ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் ஜப்பான் டிஃபிட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்த்தர். அப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பானை போர் தொடுத்துச்சு. 1904 ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் நடந்துச்சு. அதில் உலகத்திலே மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரஷ்யாவை ஜப்பான் வந்து தோற்கடிச்சிருச்சு. தோற்கடித்த பிறகு ஆல்ரெடி யூரோப்பியன் பவர்ஸுடைய அந்த ப்ரெஷரால் விட்டு கொடுத்த போர்ட் ஆர்த்தரை மீண்டும் கைப்பற்றிடுச்சு. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர்ட் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ். இப்போ ரஷ்யோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறம் ஜப்பான் என்ன ஆயிடுச்சு, ஒரு வல்லரசு நாடுகள் அந்த வட்டத்துக்குள்ளார ஜப்பானும் தன்னை இணைச்சிக்கிச்சு. ஓகேவா? சரி, ரஷ்யா சென்ட் ஹியூஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. இப்போ ஜப்பான் என்டர்ட் அலைன்ஸ் வித் இங்கிலாந்து இன் அப்படின்னு கேட்டால் 1902. ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் எப்போ அப்படின்னு கேட்டால் 1904. ஹூ டிஃபிட்டட் இன் தட் ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னா ரஷ்யா வாஸ் டிஃபிட்டட் பை ஜப்பான். ஆஃப்டர் த ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் வாட் வாஸ் காட் பேக் டு ஜப்பான் அப்படின்னா போர்ட் ஆர்த்தர். வாட் இன்சிடெண்ட் ஜப்பான் என்டர்ட் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ் அப்படின்னா ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார். அதுக்கப்புறம் த ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமேசி ஆஃப் ஜப்பான். இப்போ ஆஃப்டர்
இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்த டிப்ளமேசி ஆஃப் ஜப்பான் அப்படின்னா ஒரு ஒரு தந்திரம் ஒரு விவேகம்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு தந்திரம் விவேகம்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமேசி ஆஃப் ஜப்பான். இப்போ ஆல்ரெடி இது சைனோ ஜாப்பனீஸ் வாரில் ஜப்பான் ஜெயிச்சிடுச்சு. ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார்லேயும் ஜப்பான் ஜெயிச்சிடுச்சு. ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ணிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரி நேஷன் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேசியாக ஃபாலோ பண்ணுது. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டு கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் பாலிசி. சைனாவை கேட்ச் பண்ணிச்சு, லியாட்டோங் பெனின்சுலாவை கேட்ச் பண்ணிச்சு, போர்ட் ஆர்த்தரை கேட்ச் பண்ணிச்சு, மஞ்சூரியாவை கேட்ச் பண்ணிச்சு. இப்படி கேட்ச் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 ஆஃப்டர் 1905க்கு பிறகு ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா கொரியாவிலையும் என்ன பண்ணுச்சு, கொரியாவையும் தான் கட்டுப்பாட்டில் இணைச்சிக்கிச்சு. என்னென்னா அதனுடைய உள்நாட்டு விவகாரத்துலேயும் சரி வெளிநாட்டு விவகாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் தலையிட்டு அது கொரியாவை முழு கண்ட்ரோல் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருச்சு. அப்படி கொண்டு வரும்போது த அசசினேஷன் ஆஃப் அ ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் ப்ரூவ்ட் த எக்ஸ்கியூஸ் இன் 1910 ஃபார் ஜாப்பனீஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா. இந்த டைமில் ஒரு தூதுவரை ஒரு ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட்டிக்கு வந்து என்ன பண்ணாங்க, கொரியா வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடுச்சு, கொண்டுட்டாங்க. எப்போ அப்படின்னா 1910 வந்து கொண்டுட்டாங்க. இதை காரணம் காட்டியே முழு கொரியாவை என்ன பண்ணிச்சு ஜப்பான் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டு இணைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் த கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் த டவுன்ஃபால் ஆஃப் மஞ்சு டைனஸ்டி இன் 1912 ப்ரொவைடட் ஜப்பான் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன். ஆல்ரெடி மஞ்சூரியா இந்த லியாட்டோங் பெனின்சுலா கேட்ச் பண்ணிடுச்சு ஜப்பானு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு, மஞ்சு டைனஸ்டி வந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா 1912. வென் டிட் மஞ்சு டைனஸ்டி டவுன்ஃபால் அப்படின்னு கேட்டால் 1912. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு சைனா. இதை பயன்படுத்திக்கிட்டு ஜப்பான் என்ன பண்ணிச்சு, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லையை இன்னும் நல்ல விரிவாக்கம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் டிமாண்டட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் சாந்துங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னிஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்டு ஓவர் மஞ்சூரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா ஜெர்மனிக்கு வந்து இந்த சாந்துங் பெனின்சுலாவில் சில ரைட்ஸ் இருந்துச்சு, அந்த ரைட்ஸ் எல்லாம் ஜப்பானுக்கு மாற்றி கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுது. ஃபோர்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சூரியா முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னும் அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, டிமாண்ட் பண்ணுது. This strong arm diplomacy aroused hostility of both China and the European power. இது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பகையை உண்டாயிடுச்சு. யாருக்கு, ஜப்பானுக்கு. ஆனாலும் ஜப்பானை எதிர்க்கிற அளவுக்கு அங்கே சக்தி யாரும் அன்னைக்கு இல்லை. சரிங்களா, சரி. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் டேஸ் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் பாலிசி. அப்படின்னா கொரியன் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் பாலிசி. அதுக்கப்புறம் மஞ்சு டைனஸ்டி டவுன்ஃபால் அப்படின்னு கேட்டால் 1912. சரிங்களா. அப்புறம் ஜப்பான் டிமாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் சாந்துங் டு ஜப்பான் அண்டு த ரெகக்னிஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்டு ஓவர் டேஷ் அப்படின்னா மஞ்சூரியா. அதுக்கப்புறம் காலனைசேஷன் அண்டு இட்ஸ் ஃபாலோட். காலனைசேஷன் அண்டு இட்ஸ் ஃபாலோட் அப்படின்னா இந்த ஜப்பான் வந்து காலனைசேஷனை அமைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதனுடைய விளைவுகள் அதுதான் பார்க்க போகிறோம். இன் 1876 barely 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் ரூல். இந்த காலனைசேஷனில் அந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1876 ஆஃப்ரிக்காவில் 10% மட்டும் காலனைசேஷனாக பிடிச்சி வச்சிருந்துச்சு. பை 1900 பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலி இந்த யூரோப்பியன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹோல் ஆஃப்ரிக்காவையும் கேட்ச் பண்ணிடுச்சு. 1876 ஒரு 10% ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை மட்டும் என்ன பண்ணி வச்சுருந்தது, கேப்ச் பண்ணியிருந்த இந்த யூரோப்பியன் பவர்ஸு. ஆனால் 1900க்குள்ளார ஹோல் ஆஃப்ரிக்காவையும் வந்து காலனைசேஷனாக பிரிச்சிச்சு. அப்படி பிரிச்சுக்கிட்ட நாடுகள் எது அப்படின்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் had divided the continent between them. அப்போ what were the country divided the continent between them அப்படின்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம். அப்போ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் divided the டேஸ் country between them அப்படின்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். ஓகேவா. அப்போ ஆஃப்ரிக்காவை கைப்பற்றிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு,
பிரிட்டன் பெல்ஜியம் வந்து அவங்களுக்குள்ள பங்கு போட்டுச்சு. த லீவிங் எ ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. அப்போ அதிகப்படியான பகுதிகளை வந்து ஆப்பிரிக்காவில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் பிடிச்சிக்கிச்சு. சில ஏரியாவை மட்டும் ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் விட்டுடுச்சு. ஓகேவா? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. இப்போ இங்கே ஆப்பிரிக்காவில் வந்து எப்படி பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம்லாம் வந்து பிடிச்சிருந்தாங்களோ அது மாதிரி சைனாவில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு செல்வாக்கு மண்டலத்தை சைனாவில் உருவாக்குனாங்க. அது செல்வாக்கு மண்டலம் ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், தன்னுடைய செல்வாக்கை சைனாவிலையும் உருவாக்குனாங்க. வாட் வேர் த கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ் ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா அப்படின்னு கேட்டால் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி. இப்போ இப்படி கூட கேட்கலாம், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் டேஸ் இன் சைனான்னு கேட்கலாம், ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனான்னு கேட்கலாம். அதே இதை பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டேஸ்ன்னு கேட்டால் சைனா. அதுக்கப்புறம் ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்டு தைவான். இப்போ என்ன பண்ணி ஜப்பான் பார்த்தீங்கன்னா கொரியாவை முழுசாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துச்சு, தைவானையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துச்சு. ஃப்ரான்ஸ் கன்க்ளூட் இந்தோ சைனா. இப்போ ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்டு தைவான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா இந்தோ சைனாவை கேட்ச் பண்ணிச்சு. இந்த யூஎஸ்ஏ என்ன பண்ணிச்சுன்னா பிலிப்பைன்ஸை வந்து ஸ்பெயினிட்டிருந்து கேட்ச் பண்ணிச்சு. அண்டு பிரிட்டன் அண்ட் ரஷ்யா என்ன பண்ணிச்சுன்னா தி அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரான். பிரிட்டனும் ரஷ்யாவும் ஈரானை பங்கு போட்டுச்சு. ஓகேவா? இப்படி தான் கேப்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் த ஃபஸ்ட் யூரோப்பியன் அட்டம் டு கர்வ் அவுட் காலனிஸ் இன் ஆஃப்ரிக்கா ரிசல்டட் இன் பிளட்டி பேட்டில்ஸ். இந்த ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் பவர்ஸ் வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் அந்த காலனைசேஷனை கைப்பற்றும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நிறைய போர்கள்லாம் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதில் த ஃப்ரெஞ்சு ஹேட் டு ஃபைட் எ லாங் அண்ட் பிட்டர் வார் டு கன்க்யூர் அல்ஜீரியா அண்டு செனகல். ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு போர் அல்ஜீரியா கூடயும் செனகல் கூடயும் போரிட்டது. பிரிட்டனும் பார்த்திங்கன்னா பிரிட்டன் லாஸ்ட் டு ஜுலூஸ் 1879 அண்டு த சூடானிஸ் ஆர்மி 1884. பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா ஜுலூஸுக்கிட்ட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளான அந்த ஜுலூஸ்கிட்ட 1879 தோந்து போயிடுச்சு. சூடான் ஆர்மி கிட்ட 1884 இங்கிலாந்து தோந்து போயிடுச்சு. த இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் எ டிவேஸ்டேட்டிங் டிஃபீட் அட் ஹேண்ட்ஸ் ஆஃப் எத்தோப்பியன் ஆர்மி அட் அடோவா இன் 1896. இட்டாலி ஆர்மி என்ன பண்ணுச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான அளவில் தோந்து போயிடுச்சு. யாருக்கிட்ட அப்படின்னா எத்தோப்பியன் ஆர்மி கிட்ட. எந்த போர்க்களத்தில் அப்படின்னா அடோவா போர்க்களத்தில் 1896. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், இட்டாலியன் ஆர்மி சஃபர் டிவேஸ்டேட்டிங் டிஃபீட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எத்தோப்பியன் ஆர்மி அட் டேஸ் அப்படின்னு கேட்டால் அடோவா. வென் அப்படின்னு கேட்டால் 1896. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will continue the causes, course and result of the first world war அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இணைந்திருங்க. நன்றி.